ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இன்னைக்கு நம்ம வலைப்பேச்சந்திரன் அவர்களுடைய வழியில் சிக்கின பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்றத நான் கேட்க போகிறேன். அவரும் அதுக்கான பதில்களை சூப்பராக வச்சுருக்காரு. சார் வணக்கம் சார், எப்படி வணக்கம்? வணக்கம். ஸோ நம்ம இதுவரையும் நம்ம பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயங்களும் ஒவ்வொரு வாரமும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ இந்த வித்தியாசமான ஒரு விஷயத்துக்கு வித்தியாசமான ஒரு செட்டோடு உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த வாரங்கள் பேச போகிறது ரொம்ப 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 முக்கியமான சில கேள்விகள். அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படின்றத விட நம்ம மக்களுக்கு எப்படியெல்லாம் அதுக்கான ஒரு விழிப்புணர்வு இருக்க போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டுறேன். அந்த கேள்வி நம்ம இப்போ ரீசெண்டாக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த படம் வாழை. இதில் நெல்சனோட ஸ்பீச் இன்னும் வேறு லெவலில் இருந்தது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, வாழை படமே தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ மாரி செல்வராஜுடைய படங்கள் எல்லாமே அப்படி ஒரு அற்புதமான கவித்துவம் மிக்க படங்களாக இருக்குது. அவர் சொல்ல வர்ற கருத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்லுது ஒரு பக்கம். அதை தாண்டி அந்த படத்தில் இருக்கிற ஒரு பொயட்னஸ், அது அது ஒரு எழுத்தாளனுக்கே உரிய ஒரு ஒரு கம்பீரம், ஒரு ஒரு அழகு. அதை எல்லா படத்துலையுமே அவர் ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அது மாதிரி ஒரு படமாக வாழை இருக்கும். அந்த வாழை அவருடைய பயோகிராஃபி, அவர் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் படமாக எடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை கடைசியாக ஷூட் பண்ணும்போது அவருக்கு உடம்பு சரியில்லாமலே போயிருக்கு, கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது. ஏன்னா அப்படி ஒரு வலி அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை தான் அவர் படமாக்குறாரு. ஸோ அதை படம் பண்ணும்போது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிற அளவுக்கு அவர் பழைய நினைவுகளை போய் ரீகால் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு படம் இது. பட் அந்த கதை ஓரளவுக்கு நமக்கு தெரியும் அப்படின்னா கூட இது ஒரு அழுகாட்சி காவியமாக கொடுத்துருவாரோங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருந்துச்சு. அதை இந்த ப்ரீ ரிலீஸ் அந்த ஈவெண்ட் மாற்றிருக்கு. ஏன்னா பேச வந்த எல்லாருமே படம் பார்த்துட்டு பேச வந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை எடுத்துருக்கிறாரு, சிரிச்சிட்டே இருந்தோம் நான் கூட இது ரொம்ப அழ வச்சுருவாருன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக அந்த படம் போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு பரவாயில்லையே, அப்போ இந்த படத்தை நம்ம உட்காந்து ரசிக்கலாம். ஏன்னா பல படங்கள் நல்ல கண்டென்ட்டோட வரும், பட் ரொம்ப அழுத்தமாக சென்டிமெண்ட்டை வச்சு நம்மளை கதற கதற அழ வச்சு ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோங்கிற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. பட் இந்த படம் அப்படி ஒரு சம்பவத்தை மையப்படுத்திய படம், ஆனால் ஒரு ஜாலியான படம் அப்படிங்கிறது தான் அங்கே பேசின எல்லாருமே சொன்னது. அதில் நெல்சன் பேசினது ஆக்சுவலாக எல்லாருமே அந்த சின்ன வயசில் அந்த ஸ்கூல் டீச்சர்னா அவங்கள்ட்ட ஒரு இனம் புரியாத ஒரு இது இருக்கும், ஒரு டீச்சர்கிட்ட ஒரு ஈர்ப்பு. கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா எழுத்தாளர்களும் சொல்லுவாங்க என்னுடைய முதல் காதலே எங்கள் டீச்சர் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாரி செல்வராஜும் அவர் லைஃப்பில் அவங்க டீச்சரை அவர் எப்படி பார்த்தாரு அப்படிங்கிறதும் ஒரு எபிசோடாக அதில் வருது போல இருக்கு. ஸோ அதை தான் நெல்சன் ரொம்ப பர்டிகுலராக அதில் சொன்னது. பட் நெல்சன் ஸ்பீச் எப்போவுமே ரொம்ப இயல்பாக இருக்கும். அவர் இந்த மேடையில் பேசுகிறோங்கிறதுக்காக கிடையாது, அப்படியே உருண்டு பொறண்டு அப்படிலாம் எப்பவுமே பேச மாட்டார். ரொம்ப கேஷுவலாக அவருக்கு என்ன வருதோ அது ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இருந்துச்சு நெல்சனுடைய ஸ்பீச், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு கிராமத்து குசும்பை பார்க்கலாம், அப்படி தானே சார்? அது கிராமத்து குசும்புன்னு சொல்கிறத விட எல்லா மாணவர்களும் ஒரு ஏஜை கடந்து வருவாங்கல்ல, அது நகரமாகட்டும் கிராமமாகட்டும் அந்த உணர்வுங்கிறது ஒன்று தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு படம். ஓகே 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 இப்போ அந்த சந்தோஷத்தோட தொடர்ந்து திடீர்னு நெல்சனுக்கான ஒரு சின்ன ஒரு இடையூறு ஒன்று ஏற்படுது. அந்த இடையூறு என்னென்னா, ஒருத்தருக்கான சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். அந்த சம்பவத்துக்கும் இவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது, அதாவது அவருடைய மனைவிக்கும் அந்த தொடர்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவு உண்மை, இல்லை இதுக்கு ஏதாவது கிளப்பி விடப்பட்ட ஒரு இல்லை கிளப்பி விடப்பட்ட தகவலாக இருக்காது. ஏன்னா காவல்துறை ஒருத்தரை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்கன்னா அது சும்மா கிளப்பி விடப்பட்ட தகவலாக எப்படி இருக்கும்? அப்படி இருக்காது. அவங்களுடைய விசாரணையின் போக்கு கம்ப்ளீட்டாக அந்த வேரை பிடிச்சி அவங்க போகிறாங்க. ஆக்சுவலாக எப்போவுமே ஒரு கொலை நடக்குது அல்லது ஒரு கொள்ளை நடக்குதுன்னா யார் சரண்டர் ஆகிறார்களோ அவர்களுக்கு வலுவான சாட்சியங்களை ரெடி பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுப்பதோடு நின்றோம். பட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் இதற்கு பின்னால் இருந்தாங்க, இந்த 7 பேர் சரண்டர் ஆனாங்கல்ல, இவங்களுக்கு பின்னால் இருந்த நெட்வொர்க் என்ன, அந்த நெட்வொர்க்கின் ஆழம் வரைக்கும் போய் அடிவேறு வரைக்கும் பிடிச்சணுங்கிறது தான் இப்போ இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. காவல்துறை ரொம்ப சிறப்பான பணியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த வேறு பிடிச்சி போகும்பொழுது
யாரெல்லாம் வந்து தெரிந்தோ தெரியாமலோ இதில் உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ நெல்சனுடைய மனைவி வந்து ஒருத்தரை தங்க வச்சுருக்காங்க, அதுதான் குற்றச்சாட்டாக இருக்குது. ஓகே ஓகே. அதாவது குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு குற்றத்தை தான் அவங்க மேலே வைக்கிறாங்க. இப்போ அவங்க குற்றவாளின்னே தெரியாமல் அவங்க அடைக்கலம் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், அது விசாரணையில் தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த குற்றவாளிக்கு அவங்க தொடர்ந்து ஃபோனில் நிறைய நேரம் பேசியிருக்காங்க. அந்த கான்வர்சேஷன் என்னங்கிறத அவங்களை விசாரிச்சா தான் தெரியும். ஓகே ஓகே ஓகே. அந்த குற்றவாளிக்கும் இவங்களுக்குமான கான்வர்சேஷனுங்கிறது கொலை தொடர்பானதா, அல்லது ஒருவேளை அவங்கள ஸ்கூலில் 2 பேரும் ஒன்றா படிச்சு அப்போ நம்ம படித்த பீரியடில் அவன் இருந்தான் இவன் இருந்தான் அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான்னு கூட பேசியிருக்கலாம். அது தெரியாது இல்லையா? பட் அது விசாரணையில் தான் தெரியும். அப்போ அந்த விசாரணையினுடைய தொடர்ச்சியாக நெல்சனையும் விசாரணை பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே. எனக்கு தெரிந்து இது வந்து அவங்க ஏதோ தெரியாமல் மாட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் யூகிக்கிறேன். உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம், அது வேற. ஓகே சார். பட் ஒரு படைப்பாளிங்கிறவன் அவன் வந்து இவ்வளவு மோசமாக ஒரு செயலை எப்பவுமே செய்ய மாட்டான். படைப்பாளிங்கிறவன் அவனுக்கு நினைவெல்லாம் படத்தில் தான் இருக்கும். ஒரு ரஜினியை வச்சு படம் பண்ணுற ஒருத்தருக்கு நினைவு முழுக்க ரஜினியை பற்றியாக இருக்கும். அவரை எப்படி காட்டுறது, அப்படி இப்படி போகிறது, இப்படி தானே இருக்குமே தவிர வேறு மாதிரி டைவர்ட் ஆகி போகிறதற்கு வாய்ப்பு இல்லை. பட் தெரியல போலீஸ் என்ன விசாரணை பண்ணி என்ன உண்மையை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அந்த உண்மை நமக்கு அதிர்ச்சியாக இருக்குதா அல்லது நம்ம ஏற்கனவே நினச்ச மாதிரி இருக்காங்கிற மாதிரி தான். ஓகே சார். ஓகே சார். சார் இப்போது படங்களில் சில எதிர்பார்ப்புகள்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் போகிறோம். அந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்ப்புக்கு வேறு ஒன்று நடக்கும். நம்ம நினச்சிட்டு போயிருப்போம் படம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இன்னொரு படம் வந்து நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டோ போஸ்டரை பார்த்தோ போகும்போது அங்கே இங்கே இருக்கிறத விட அங்கே ரொம்ப படுமொக்கையாக இருக்கும். ஸோ இப்போ வந்த படங்களில் நீங்கள் எந்த படத்தை இப்போ வந்ததுலேயே ஒரு டாப் மோஸ்ட் சூப்பரான படம் அப்படின்னு சொல்ல வரீங்க, இல்லை இந்த படத்தை நான் நினச்சதை விட ஏன்னா அந்த படத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நினைப்பு இருக்கா சார்? இல்லை, அப்படி ஒரேடியாக எல்லா படத்தையும் நம்ம சொல்லிட முடியாது. சில படங்களில் குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம், அதனுடைய அளவை பொறுத்து தான். ஒரேடியாக ஒரு படத்தை இது குப்பை வேஸ்ட்டு அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. இப்போ சமீபத்தில் தங்கலான் படம் திரைக்கு வந்திருக்கு. அந்த படத்தின் மீது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு நிச்சயமா. ஆனாலும் நம்ம இதே இன்டர்வியூவில் நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு ட்ரெய்லரை வச்சு எந்த முடிவுக்கும் நம்ம வர முடியாது, படத்தை பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். அதே மாதிரி படத்தை பார்க்கும் பொழுது அந்த படத்தில் வைக்கப்பட்ட குறைங்கிறது அந்த பிரம்மாண்டம் பொறுத்தெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி அந்த படத்தை அவர் எடுத்திருக்கிறார். அதில் எல்லாருமே சொன்னது என்னென்னா கிராஃபிக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருந்துச்சு. அப்புறம் படம் புரியல, ஏன்னா அது சொல்லப்பட்ட விதம்ங்கிறது கொஞ்சம் ஒரு நேர்த்தியாக இல்லைங்கிற மாதிரி இன்னொரு குறை இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்லாங் அது வந்து டக்குன்னு நமக்குள்ள வந்து அதை எப்படி உடனே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இது இல்லை. இப்போ தெனாலி படத்தில் வந்து கமல் உயிரை கொடுத்து டப்பிங் பேசியிருப்பார், இலங்கை தமிழ் பேசியிருப்பார். இலங்கையிலே வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது தமிழில். யாழ்ப்பாணத்தில் ஒரு தமிழ் பேசுவாங்க, கொழும்புல ஒரு தமிழ் பேசுவாங்க, கண்டியில் ஒரு தமிழ் பேசுவாங்க, அப்படி தனித்தனியாக இருக்கும். சார் அதில் வந்து அவர் ஒரு தமிழை பிடிச்சி அவருக்கு பேசியிருக்கிறார். அது வந்து இங்கே பல பேருக்கு புரியல அந்த தமிழ். அதனாலேயே அந்த படம் அப்போ பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஆனால் அந்த தமிழை பேசுவதற்கு அவர் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாருங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் இலங்கை தமிழர் ஒருத்தரை கொண்டு வந்து வச்சு அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்து அதன்படி தானே அவர் பேசியிருப்பார். நிச்சயமா. அப்போ அந்த உழைப்பு வீணாக போயிடுச்சு இல்லை? ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் இந்த அந்த வட்டார வழக்கு அந்த காலத்தில் பேசின ஒரு வழக்கு, வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போய் அந்த தங்க வயலில் உழைச்சாங்க. அவங்க ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறது தான் அவர் கொண்டு வர்றாரு. புரியுது? 1000 வருஷம் கிடையாது, வேற ஏதோ எனக்கு கரெக்டாக ஞாபகம் வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ரொம்ப ஏன்ஷியன்ட்னு வச்சுக்கிங்களேன். இப்போ அந்த தமிழ் நமக்கு டக்குன்னு புரிய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய குறையா இதில் மாறி இருந்தது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் படத்தில் இருந்தது தான் அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றலை. மற்றபடி வந்து ஒரேடியாக சுமாரான படம் ஐயே அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அது இல்லை. எல்லாத்தையும் தாண்டி விக்ரமுடைய அந்த உழைப்பு, அந்த டெடிகேஷன், புரியுது சார், அது எல்லாமே தனியாக வியக்கும்படி பண்ணிட்டாரு. வசூல் ரீதியான ஏதாவது பாதிப்புகள் உண்டா? இல்லை, வசூல் ரீதியாக அவங்க எதிர்பார்த்தது இல்லை தான். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய படம், இது பெரிய அளவு வசூல் பண்ணும்லாம் அவங்க நினைச்சாங்க. பட் அந்த அளவுக்கு இல்லை. கூட்டணி பேசினாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே பேசலை. ஆக்சுவலாக அவங்க பிரேமலதா சொன்னது என்னன்னா, அந்த மாதிரி விளிம்பு மனிதர்களுடைய கதையை எடுத்தே பழகிட்டாரு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, 20 வருஷமா 30 வருஷமா பத்திரிகை ஃபீல்டில் இருக்கிறவங்க, நம்ம நேற்று வந்தோம் திடீர்னு நம்மகிட்ட வந்துட்டாருன்ட்டு